என்னங்க பார்க்குறீங்க? நான் ஏதோ பரிசுலாம் சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த கடைக்கு வந்துருன்னு நினைக்கிறீங்களா? திருடி பாருங்க, இவ்வளோ கோப்பைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஏதோ அந்த கடைக்கு தான் வந்துருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம அரியலூர் மாவட்டத்துலேருந்து ஒரு பையன் மாரத்தானில் ரன்னிங்கில் அவன் போராடலாம் பரிசு தான், ஃபஸ்ட்டுலேருந்து தேர்டு 3 பரிசுக்குள்ளே எது வந்தால் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாரத்தான் வல்லரசு. வல்லரசுனாவே இந்த அரியலூரில் அத்லெட்டில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஒரு நேம் எடுத்து வச்சுருக்காரு அவர். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் சரி, அங்கே போனால் கண்டிப்பாக ஒரு பரிசு அவர் பேரில் எடுத்து வச்சுருங்கடா அப்படின்னு அவரை நம்ம அடித்து சொல்லலாம். நம்ம மாவட்டத்துக்கு வந்து பயங்கரமாக பெருமை சேர்த்து வந்துட்டுருக்கிறாரு. இப்போ அவர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் மாரத்தான் வல்லரசு. வணக்கண்ணா. வணக்கம். நம்ம நேருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எப்படி நீங்கள் எவ்வளோ வருஷம் ஓடிட்டுருக்கீங்க? நான் 2 வருஷமாக ஓடிட்டு இருக்கேண்ணே. நான் வந்து ஓன் ப்ராக்டிஸ் தான், எனக்கு கோச்செலாம் யாருமே இல்லை. நானே ஓன் ப்ராக்டிஸில் டெய்லியும் ஓடிட்டுருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்க? அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. நம்ம ஊர் பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. இப்படியே இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து அடுத்த கட்டமாக வந்து வேலைக்கு போகிறது தானே, ஆர்மிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அது போகிறது தானே. ஓகே, இது இந்த ஒலிம்பிக்கு அந்த மாதிரிலாம் இதுலேயே ஆசைலையா? அந்த மாதிரிலாம் ஆசை இல்லைண்ணா. நம்மளுக்கு வந்து எப்படின்னா, இந்த நம்ம சும்மா தானே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கோச் யாருமே இல்லை. நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இது வரைக்கும் எங்கே போனாலும் மாரத்தானில் ஃபஸ்ட்டு செகண்டு அதேமாதிரி வர்றது தானே நம்ம இது வேலையை. கோச்செலாம் இருந்தால் இந்த ஒலிம்பிக்கு அதேமாதிரி போகலாம், இந்தியாவுக்குலாம் ஆடலாம். நம்மளுக்கு கோச் யாருமே இல்லை. நம்ம ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு அப்படியே யாரும் சொல்லித்தர ஆள் இல்லை. அதனால் அப்படியே நம்ம இப்படி இருக்கோம். சரி, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க கோச், நீங்கள் கோச் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கோச் இருந்தாங்களோ மறக்காமல் நம்ம தம்பிக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஒலிம்பிக் போகிறதுக்கு ஒரு தகுதியான அத்லெட் வந்து இங்கே இருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இந்த வல்லரசு மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சரியான ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம விட்டுடுறோம். அதுமாரி நடக்காமல் ஏதாவது வீடியோ பார்த்துருங்க, கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, கீழே கொடுத்துருங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும், இதோட நீங்கள் நின்றுடக்கூடாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் இந்த ஊர் ஒரு திருவிழாவுக்கு தான் நான் ஃபோட்டோ எடுக்க வந்திருந்தேன். பார்த்தா வல்லரசு வந்து நிற்கிறாரு. என்னென்னு பார்க்கும்போது நான் இந்த ஊர் தானே அப்படின்னாரு. எனக்கா பார்த்தோடே ஷாக்கு. என்ன தம்பி நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஆமாம், நான் இங்கே தானே இருக்கேன்னாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அப்படின்னாரு. அவர் வரல. அவர் கேட்டோடனே நான் உங்களை வீடியோ எடுத்து எனக்கு பேர் கூட அடுத்தது தான், உங்களை மாதிரி டேலண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக அவங்க வீட்டுக்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே பாருங்கள், ஒரு கடலே வாங்கி வச்சுருக்காரு. பதக்கம் ஒன்று அப்பா இன்னும் நிறையா இருக்குது. இதில் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட அவங்க வீட்டில் இடம் இல்லை, அந்த அளவுக்கு வாங்கி வச்சுருக்காரு. அவ்வளோக்கு இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்க மாட்டுக்கு. அப்பா உண்மையாலுமே தம்பி, அரியலூரில் வந்து நிறைய பேர் ஏதோ பெருமை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரியலூருக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் தான் பெருமை. நீங்கள் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும், அதுதான் நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு போன பழைய பெருமைகள்லாம் அது தெரியல எனக்கு. ஆனால் இனிமேல் நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து தரமாக பண்ணியிருக்கீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். நம்ம அரியலூர் ஐகான் ஃபாலோவர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த போல் டேலண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நேரே வந்து நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். நம்ம மண்ணோட பழைய அடையாளங்கள் மட்டும் இல்லை, இது போல் வரப்போகிற அடையாளங்களையும் நம்ம வந்து உலகத்துக்கு சொல்லணும். அதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அரியலூர் ஐக்கான எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம தம்பிகிட்ட அடுத்து ஓடி வைப்பியா என்ன பண்ண கேட்டேன். அதுக்கு வந்து இல்லைண்ணா முடியலண்ணா அப்படின்னா. ஏன்டா என்னன்னா ஷூ இல்லைண்ணா, சரியான ஷூ இல்லை, அதனால் நான் அடுத்து என்னால் ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அது கேட்டவுடனே எனக்கே சங்கடமாகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அந்த தம்பிக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணுங்கள். அவர் பயங்கரமான டேலண்ட்டு, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து வர சின்ன பசங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதேமாரி சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம மாநிலத்துக்கு ஒரு நல்ல ஒரு அத்லெட் கிடைப்பாங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.